30,000 சம்பளத்தை வாங்கிட்டு இருந்த ரஜினிகாந்தை அதோட 5 மடங்கு சம்பளத்தை அதிகமாக வாங்க வச்ச ஒரு படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவில் எந்த பின்புலமுமே இல்லாமல் தன்னோட திறமையை மட்டுமே மூலதனமாக வச்சு வெற்றி பெற்ற நடிகர்களில் ரஜினிகாந்தும் ஒருத்தர். 1975 கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் படம் மூலமாக தன் நடிப்பு வாழ்க்கையை ரஜினிகாந்த் தொடங்கியிருந்தாலும் ரஜினியோட சினிமா வாழ்க்கையில் பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கி வச்ச படம் அப்படின்னு சொன்னால் அது 16 வயதிலே படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பரட்டை அப்படிங்கிற கேரக்டரில் வெறித்தனமான வில்லனாக நடிச்சிருப்பார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் ரஜினிகாந்தோட பேரும் புகழும் உயர்ந்துச்சு. ஆனால் 16 வயதிலேயே படத்தில் நடித்ததுக்கு அவருக்கு சம்பளம் என்னமோ 3000 தான். ஆனால் இந்த படத்தில் மயிலி கேரக்டரில் நடித்த ஸ்ரீதேவிக்கு சம்பளம் 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ரஜினி சம்பளத்தை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நடித்து எப்படியாவது முன்னேறணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கு தகுந்த மாதிரி ரஜினிக்கு பட வாய்ப்புகளும் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. 16 வயதிலே படத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்தோட சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரத் தொடங்கி கடைசியாக 30,000 வரையிலும் சம்பளமாக வாங்கினார் ரஜினிகாந்த். அதே 30,000 சம்பளத்தை பல வருஷமாகவும் வாங்கிட்டு இருந்தார். அதிகமாக சம்பளம் கொடுங்க அப்படின்னு எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருந்தார். ஒரு வழியாக ஜாஸ்தியாக சம்பளத்தை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரஜினிகாந்த் தயங்கி படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட போய் கூடுதலாக 10,000 சம்பளமாக வேணும்னு கேட்டார். அப்போது ரஜினி பிரியா படத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்த நேரம். கூடுதலாக எனக்கு 10,000 சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது பிரியா படத்தோட தயாரிப்பாளரான பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்ட தான். உடனே பஞ்சு அருணாச்சலம், தம்பி நீங்கள் நடிக்கிற எல்லா படமும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு, அதனால் ஏன் தயங்கி கேட்குறீங்க, உங்களுக்கு தயக்கமே வேணாம், இந்த படத்துல இருந்து உங்கள் சம்பளம் 1,10,000 அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன அந்த நொடியிலேருந்து ரஜினியோட சம்பளம் மட்டும் உயரலை, அவரோட மார்க்கெட்டும் தாறுமாறாக உயர்ந்துச்சு. 30,000 வரை வாங்கிட்டு இருந்த ரஜினிகாந்தோட சம்பளம் திடீர்னு 4 மடங்காக உயர்ந்ததுக்கு காரணம் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் தான். அன்றைக்கி ஆரம்பித்தது தான் ரஜினிகாந்தோட மார்க்கெட். அது கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இப்போ வரலையும் ஜெட் வேகத்தை 74 வயசுலேயும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக கலக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.